अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ಅತ್ಯಂತಾಭಾವ ಪ್ರತಿಯೋಗಿತು ದೇಶ ಪರಿಚಯವನ್ನು ಕಾಲ ಪರಿಚಯத்துக்கு சொந்த பிரதியோகித்துவமும் 10 பரிச்சயத்துக்கு வேத பிரதியோகித்துவம் அந்யோன்யாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு 3 சொல்லி அதுல இருக்கக்கூடியதான தோஷங்களும் அந்த பரிகாரமும் சொல்லி முடிச்சாச்சு. அது முடிச்ச பிறகு அதையேவா 316வது பக்கம் இந்த புத்தகத்துல அதையேவ கடாதய स्वानुगत प्रतिभाते वस्तुनि कल्पिताः विभक्तत्वात् यथा सर्पमालादिकम् स्वानुगत प्रतिभाते रज्ज्वाम् इदमंसे विभज्यते एवं ब्रह्मणि अनुगच्छति घटादिकं विभज्यते संघटः संपटः इति ஆனந்தபோதோக்தமபி தாது அப்படின்னு மேல சொல்லியிருக்க. இப்ப இந்த பரிச்சின்னத்துல ஹேது தீர்மானம் பண்ணியாச்சு. இது இந்த உலகத்துல இருக்கிற பதார்த்தங்களுக்கு இந்த பரிச்சின்னத்துவங்கிற ஹேது இருக்கிறதுனால சித்தாத்துவம் சித்தமாய். பிரம்மத்துல தேச பரிச்சேதமும் இல்ல, கால பரிச்சேதமும் இல்ல, வஸ்து பரிச்சேதமும் இல்லை. பிரம்மம் சர்வ வியாபகம் அத்தியதிஷ்டங்கம்னு சொல்லியிருக்க. நீங்க என்னென்ன சொல்லியிருக்காலும் அறவே வியாபகம், எதுல நினைப்பீடோ அதை விட வியாபகமா பிரம்மம் இருக்கு. ஆக ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லுங்க. காலம்ங்கிறது அவர் சிருஷ்டித்தது, அவருடைய ஸ்வரூபமா இருந்தாலும் சூரியாதிகளுடைய சிருஷ்டித்ததை கேட்டா நமக்கு இந்த காலம்னு தெரிஞ்சது. பிரளயத்துல அதுவும் போயிடுச்சு. ஸோ கால பரிச்சேதம் இல்லை, காலத்தினால ஒரு கட்டுப்பாடு. வஸ்து பரிச்சேதம் இல்லைங்கிறதுக்காகத்தான் எல்லா பொருளும் அவரிடத்திலிருந்து உண்டாயிருக்குன்னு சொன்னோம். ஆத்மன் ஆகாசத்துவம் பூதா ஆகாச வாயு வாயுவரத்னி அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா பதார்த்தமும் அவரிடத்திலிருந்து உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம. இப்ப எல்லா பதார்த்தமும் அவரிடத்துல உண்டாச்சுன்னு சொன்னா அவர் எல்லாவற்றிலையும் இருக்காரு. எப்படி இருக்க? தங்கம் வலையில தங்கம் இருக்கா போல, குடத்துல மண் இருக்கா போல, வேஷ்டியில நூல் இருக்கா போல. காரியங்களுக்குள்ள காரணம் எப்பொழுதும் இருக்கிறது. இது சாதாரணமா பார்த்துருக்கு. ஆனா நம்ம சித்தாந்தத்துல உபரிசத்தை வச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா காரணம் தான் இருக்கு, காரியமே இல்லை. சதன்ய பிராதிகரணத்துல தீர்மானம் பண்ணோம். காணப்படுறது இருக்கிறது காரணம்னா காயம் இருக்கிறதா நீங்க பார்க்கிறேன். நூலுத்தான் இருக்கு, வேஷ்டின்னு சொல்றேன். நூலை தவிர வேஷ்டியில வேற ஏதாவது இருக்க பார்க்கலாம். ஆதார விதானமாக போக்கப்பட்டதான நூல்களை பார்த்து நீங்க வேஷ்டின்னு சொல்றேன். காரணம் தான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரியே அதனுடைய காரணம் கடைசியில போனீங்கன்னா எந்த காரணம்? பிரம்மம் தான் இருக்கு, சகல பதார்த்தங்களும் இல்லை. இப்படி சொல்லி திரிவித பரிச்சேதமும் இல்லாததான விஷயம் பிரம்மம் ஒண்ணுதான். ஆகையால் அதுக்கு மிச்சாக்கம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தீர்மானம். இப்ப பரிசீலனத்துல கேட்டு இப்படி நாங்க அர்த்தம் சொன்னதுனால இன்னொரு பிரமாணமாலாங்கிற கிரந்தத்துல ஆனந்தபோதாச்சாரியர் ஒரு அனுமானத்தை சொல்லியிருக்கார். அந்த அனுமானமும் சாது, அந்த அனுமானம் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன அனுமானம் சொல்லியிருக்கார்? கட்டாதையா स्वानुगत प्रतिभाते वस्तुनि कण्ठिता विभक्तत्वात् यथा सर्पमालादिकम् அது இருக்கும்.
அதுக்கு எக்ஸ்பிளேஷன் சுவாமிகிட்ட ஒருத்தருக்கு ஜீவாயுதம் செய்து வச்சது அதை இருக்கட்டும். இப்ப சாதாரணமா கடாலயா கடா உலகத்தில் இருக்கிற பொருள் தான் நீங்க எடுத்துக்கலாம். சுவாமிகத பிரதிபாசே வஸ்துவி அத்துடன் சேர்ந்து தோணக்கூடியதான பொருளில் கண்டிதா. இப்ப கடபதாதிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தோணக்கூடியதான பொருள் என்னன்னு எழுதப்படுறார். அது இடத்துலயும் இருக்கணும், பக்கத்துலயும் இருக்கணும், புத்தகத்திலயும் இருக்கணும், டேபிள்லயும் இருக்கணும், மேஜையிலயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். எது எல்லாவற்றையும் இருக்கு அப்படின்னு எழுதணும்னா தற்பதார்த்தம். என்ன எந்த பொருளை நீங்க பார்க்கும் பொழுதும் அந்த பொருள் இருக்குன்னு தான் பாக்குறேன். ஒரு பொருள் பார்க்கறது இல்லைன்னு சொல்லலாம். பார்க்கும் பொழுதுன்னா இருக்குன்னு தான் பார்க்கணும். உடம்பு இருக்கு, செலவு இருக்கு, மனுஷன் இருக்கா, கடத்தன் படத்தன் புத்தியம் இப்படின்னு இருக்கேன். இப்ப எல்லாவற்றையும் தத்துன்னு அனுகதமாக இருக்கு. இந்த அனுகதமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் காரணமாகத்தான் இருக்கணும். சாதாரணமா பாருங்க, தங்க செங்கிலி, தங்க வளை, தங்க மோதிரம், தங்க தோடு கேட்கிற ஒவ்வொன்னோடையும் தங்கம்னு கேட்கிறேன். அது தங்கம்னு நான் கேட்டத்தினாலேயே என்ன தெரியும் உங்களுக்கு, அந்த தங்கம்ங்கிறது எல்லாவற்றையுமே அனுகதமாக இருக்கு. அதுக்குள்ள ஊடுருவி இருக்கு. எது ஊடுருவி இருக்கோ அது அந்தந்த பதார்த்தங்களோட வேளாண்மை அது காட்டிட்டாங்க. இப்ப தப்புங்கிற பதார்த்தம் எல்லாவற்றிலையும் இருப்பதனால் கடத்தம் படத்தம் குட்டியம் தூரம் அப்படின்னு எல்லாவற்றையும் இந்த தத்துன்னு இருக்கிறதுனால அந்த சத்தானது அதிஷ்டானம். இந்த மற்ற பதார்த்தங்கள்னா அதுல கல்பிதம்னா ஞான விவசியத்துவம் அப்படிலாம் பாருங்க. இது அதிஷ்டான ஞானம் இவற்றெல்லாம் போயிடும். இப்ப அந்த சத்துங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொண்டோமே இந்த பதார்த்தங்கள் தோணும். அதனுடைய தத்துவம் நமக்கு தெரியாததுனால இதெல்லாம் தனித்தனியா காணப்படுது அப்படின்னு அவர் இருக்கார். அனுகத பிரதிபாசே வஸ்துதி தன்னோட கூடி தோணக்கூடியதான கடத்தோடையே சேர்ந்து தோணக்கூடியதான சத்பதார்த்தத்தில் கல்பிதமானவைகள். சத்பதார்த்தத்தில் தோணக்கூடியது எப்படி விபக்தத்வா கல்பிதா விபக்தத்வா யதா சர்ப்பமாலாதிகம் பரம். அங்க இருக்கிறது கயறு தான். ஆனா அந்த கயறு எப்படி தோன்றது, கொஞ்ச நேரம் சேர்க்கலாம் அந்த கயத்துல பாம்பு தோன்றும். இந்த பாம்பான ஊரை கவனிச்சு பார்க்கலாம். இல்ல சார் இந்த மாலை யாரோ ஒரு மாலையை தூக்கி அங்கே போட்டுருக்கா அது பாம்பு மாதிரி தோன்றது. இது கிட்ட போனா இந்த மாலை இல்லை சார் அப்படின்னா மாலைங்கிற ஞானம் போயிடுச்சு. ஜலம் அப்படியே கொட்டிட்டு போனா வாயுல ஜலம் எடுத்துட்டு போனா அந்த ஜலம் வந்து குடிச்சுட்டு அதை மாதிரி தோன்றதுமா. வெறும் கயர்ல பாம்பாவோ கயரே பாம்பாவோ மாலையாவோ அல்லது தாரையாவோ தோணித்தோ அது எப்படி தோணித்து அயம் சர்பா இயம் மாலா இயம் ஜலதாரா எல்லாமும் இதுன்னு தோணப்படும். சமஸ்கிருதத்துல அயம் இயம் இதம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த லிங்க வித்தியாசத்தான் தோன்றது. தமிழ்ல சொன்னா இதுன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ இது எனக்கூடியதான ஒரு பொருளில் கயர் என்றால் கயரும் மாலையும் ஜலத்தினுடைய தாரையும் தனித்தான் சொல்லும். ஏன்னா அந்த இதுங்கிற ஒரு பொருள் தானே தோன்றது உங்களுக்கு பிரதிக்கு. அது அந்த இதுங்கிறதுல அந்த பதார்த்தத்துல இந்த சர்ப்பமும் மாலையும் அந்த ஜலதாரையும் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கோ அதே போலயே சத்துங்கிற பதார்த்தத்துல இவைகள்லாம் கற்பிக்கப்பட்டது. இது அந்த அனுமானத்துக்கு லட்சணம். அனுமானம் எப்படி சொன்னார் என்கிறதுக்கு அர்த்தம். எப்படி இது எனக்கூடியதான பொருளில் பாம்பு மாலா அல்லது ஜலதார இந்த மூன்றும் கற்பிக்கப்பட்ட இருக்கோ அது இருக்கிறது இதுங்கிற பொருள் தான். அந்த இதுங்கிற பொருள்ல இந்த மூணையும் கற்பிதமான தெரிந்து இது கற்பிதமும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது இது என்று எதை சொல்கிறீர்களோ அதை அறிஞரால் இது என்று எதை சொல்லு இது கயல்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது மாதிரி சர்ப்பம்னு தெரியுமோ, சர்ப்பங்கிற ஞானம் வருமோ, இது கயல்னு தெரிஞ்சிருந்தது இது மாலாங்கிற ஞானம் வருமோ,
இது கயல்னு தெரிஞ்சது ஜலதாரான ஞானம் உருவம். இப்ப இதுங்கிற அந்த தத்துவம் நமக்கு புரியாதனால நமக்கு இத்தனை விதமான அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல அந்தந்த பிரம்ம ஞானங்கள் வருது. அந்த பிரம்ம ஞானம் வந்ததுன்னா அவர்கள் இருக்கிறதாக நமக்கு காணப்படும். ஆனா இந்த காணப்படக்கூடியதான பொருள்கள் எல்லாம் இது என்று எதை சொல்கிறீர்களோ அதிலும் கல்பிதமாக இருக்கு. அதே போலயே இது திருஷ்டாந்தத்தில் தெளித்தேன். அதே போலயே நீங்க சத்து எனக்கூடியதான பதார்த்தத்துல கட்டம் பட்டம் புண்ணியம் முதலில் லோகத்துல பார்க்கக்கூடியதான எல்லா பொருளும் கல்பிதமாக. அந்த சத்துங்கிற பொருளை நீங்க அறிஞரையானா அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரம் உறுதியானால் இந்த பொருள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதனால இவைகள்லாம் கல்பிதமாக இருக்கு. கடபடம்னு ஜெனரலா நான் சொல்றேன். உலகத்துல எல்லா பொருளும், ஏன்னா எல்லா பொருளும் தத்துவ நீங்க அது தோன்றது இருக்கிறதாவே தோன்றது. ஆகையால் எல்லாமே தத்துல கல்பிதம் அப்படின்னு சொன்னேன். இது சொன்னதுக்கு அவர் என்ன எழுதியிருக்கால் விபக்தத்வா அப்படின்னு சொல்லிக்க. இந்த விபக்தத்வா எனக்கூடியதான பதார்த்தத்துக்கு அனுகதத்வாதுன்னு அர்த்தம் வச்சுண்டு அனுகதமான பதார்த்தத்தில் அனனுகதமான பொருள்கள் கல்பிதமாக இருக்கு அப்படின்னு வச்சுண்டு அப்படிதான் தோன்றது. எல்லாவற்றையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான பொருள் சத்து. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அனனுகதமான வெவ்வேறு இருக்கக்கூடியதான பொருள் புத்தியம் தூரம் இருக்கிற அனுகதே சுவானுகத வஸ்து அனனுகதமான பொருட்கள் கல்பிதமாக இருக்கு. அதனால விபக்தத்துவங்கிற இதுக்கு அனனுகதத்துவா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வச்சிருந்து அதுல தோஷத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விபக்தத்துவாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அனனுகதத்துவா மாறிக்கொண்டிருப்பதனா. இதே திருஷ்டாந்தத்துக்கு இதேதான் பாவதிகாரர் சொல்லுங்க. ஏசு யாவர்த்தமானேசு ஏதனுவர்த்ததே தத்தேஜோபின்னம் யதா குதுமேத்திய சூத்திரம். பஜாருக்கு போய் இந்த கதம்ப புஷ்பம் கதம்பம் கட்டி வச்சிருப்பாங்க. அதை வாங்கினால் அதுல மல்லி புஷ்பம், தவனம், மருவம், கனகாம்பரம் இவையெல்லாம் சேர்த்து மாற்றி மாற்றி கட்டி வைப்பாங்க. இவைகள்லாம் எதுல கோக்கப்பட்டிருக்க உள்ள இருக்கிற நூல். அந்த நூல் நமக்கு தெரியல. இந்த நூல்ல பரிசையா கட்டியிருக்க. புஷ்பங்கள் மாறிக்கொண்டிருக்கு. ஆனா நூல் எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லுகிறது. அந்த நூல் இல்லைன்னா புஷ்பங்கள் தனித்தனியா முறிந்து போயிடும், புதிர் புஷ்பமாயிடும். ஆனா அதை நீங்க என்ன பண்ணிருக்கு கட்டி இருக்கு. இப்ப கட்டும் பொழுது அதற்குள்ள எல்லா புஷ்பத்தையும் சம்பந்தப்பட்டிருக்க உள்ள இருக்கக்கூடியதான நூல். ஆனா அந்த நூலானது அத்தனை புஷ்பங்களோட வேறாது. அந்த நூல் எந்த புஷ்பத்துன்னு தெரியல. அது ஒரு புஷ்பம் இல்லை. அது புஷ்பங்களுக்கு அறிவு சேர்ந்ததில்லை நூல் இது. ஏசு வியாபர்த்தமானேசு எவைகள் தனித்தனியாக பிரிந்து கொண்டிருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் எது சேர்ந்து இருக்கோ அது அதை விட வேறானது அப்படிங்கிற விசாரணம் காமிச்சிட்டாரு கொடுத்துருக்க. அதை இவர் என்ன சொல்லியிருக்க? விபக்தத்வா அதை விட வேறாக இருக்கு. அனனுகதமான பொருள்கள் அனுகதமான ஒரு பொருளோட சேர்ந்து இருக்கிறேன்னா இது அதை விட வேறானதுன்னு சொல்லியிருக்க. வேறானதுன்னா இந்த நிச்சயத்துங்கிறது விபக்தத்துவமா சூத்திரத்தை சொல்லியிருக்க. அதனால இவர் என்ன சொல்ற இந்த கல்பிதம்னு சொல்றாரு. அனுமானத்தை இது சத்ரூபமான பதார்த்தத்துல இந்த பதார்த்தங்கள்லாம் கல்பிதமானது சொல்ற. இப்ப இத விபக்தத்துவம்ங்கிறது அனனுகதம்னு அர்த்தம் சொல்லிட்டு அதுல ஒரு 7 இடங்கள்ல அவர் இது சரியாக இல்லை விதிக்காரம்னு சொல்றார். இங்க சொல்ற இடத்துல எதாவது அனுகிதமான இருக்கோ அந்த அனுகிதமான பதார்த்தங்களுக்குள்ள அனனுகிதமான பதார்த்தங்கள்லாம் கல்பித்தமும் நீங்க சொல்ல வந்து இது சரியாவதுன்னு சொல்ற. இப்ப கடத்தலத்தின்னு பிரயோகம் இருக்கு, பதத்தலத்தின்னு பிரயோகம் இருக்கு. குடம் வந்து தெரிஞ்சு குடத்தை தள்ளி விட்டா அசைடுறதா இல்லையா? துணி அப்படியே இதுல மேல கம்பியில போட்டேன்னா அது அசைடுறதா இல்லையா? பதத்தலத்தின்னு பிரயோகம். இதே போல கலத்திங்கிற ஒரு பதார்த்தத்துல இந்த கடகா பதகாங்கிறதெல்லாம் அனுகதமா இருக்கு இல்லையா? அனுகதமான கலத்திங்கிற பதார்த்தத்துல
கடப்படாதிகள்லாம் இருக்கு, கடகாச்சலதி படாச்சலதி இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த கலத்திய அர்த்தத்துல கடாதிகளுக்கெல்லாம் கலனாதிகள்ல கடாதிகள் அதிர்ஷ்டமா அப்படின்னு இன்னமும் நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா நம்ம யோசனை பண்ணி பார்த்து சொல்லுங்க, எப்படி கடப்பட்டாதிகள்னா கடச்சலதி படச்சலதியும் இருக்கு, அனுகதமான கலத்திங்கிறது எல்லா பிரத்தியங்களும் இருக்கு, கடப்படங்கள்லாம் வெவ்வேறையா இருக்கு. இந்த கலத்தியாதிகள்ல கிட்டாதிகள்லாம் அணுகிறது கல்பிதமா இருக்கேன் இதுதான். எப்ப நான் வேலை கிரஸ்டாங்க இருக்காங்க இருக்கேன்னா அதே போல சத்துல எல்லாம் கல்பிதமா இருக்க வேண்டியது இல்லையே, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காரு கேட்டீங்க. அதுக்கப்புறம் அவரையும் சொல்ற கடா ரூபி படா ரூபி அப்படின்னு ஒரு கேட்கவே போகலாம். குடமானது சிவப்பு கலர்ல இருக்கு, பட்டமானது ஏதோ ஒரு கலர்ல இருக்கு, எல்லாவற்றுக்கும் கலர் இருக்கு. இப்ப இந்த ரூபாதிகள் அனுகத்த ரூபம் அனுகதமாக இருக்கு, கடாதி பதார்த்தங்கள்லாம் அனனுகதமாக இருக்கு. நீங்க சொன்ன பிரகாரமாக ரூபாதிகள்ல ரூபத்துல கடாதிகள்லாம் கல்பிதமா இருக்கலாம். ஏன்னா அனுகதமான பதார்த்தங்கள்ல அனனுகதமான பதார்த்தங்கள் கல்பிதம்னு நீங்க சொன்னீங்க. இங்க பிரதிதியில நமக்கு ரூபம்ங்கிறது அனுகதமாக இருக்கு, கடாதிகள் அனனுகதமா இருக்கு. ஸோ ரூபத்துல கடாதிகள்ல கல்பிதமும் ஒத்துக்கிறா, அது அத்தியஸ்தமா இங்கேயும் மறுபடியும் வெளியாக பொடியில்லை. அதனுடைய கடா திரவியம் படகா திரவியம் இப்படி வரிசையா இருக்கு. எல்லாம் திரவியம் என்னன்னு சார், விஸ்வாசோ சப்தஸ் விஸ்வாசோ சப்தஸ் இப்படி வரிசையா எந்த பொருளை எடுத்தாலும் அந்த புத்தகம் சப்தஸ் தான், இதுவும் சப்தஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டே போவேன். இப்ப இவைகளுக்குள்ள திரவியாதிகள்லாம் அனுகதமாக இருக்கு, திரவிய பிரதிக்கு அனுகதம், கடகா பட்டகாங்கிறதெல்லாம் அனனுகதமாக இருக்கு. ஸோ இந்த திரவியத்துவத்துல கடப்பட்டாதிகள்லாம் அத்தியஸ்தமா இல்லையா? எப்படி சார் நீங்க சத்துல பிரம்மம் ஒரு சத்துல கடப்பட்டாதிகள் அத்தியஸ்தம்னு சொல்லுங்க பார்க்கலாம், சரியா இல்லையே? அதே மாதிரியே கடோத்வஸ்த பட்டோத்வஸ்த இப்படின்னு அனுகதமான பிரதீதி இருக்கு. ஸோ இந்த தோஷத்துல இடவிகள்லாம் கண்டிப்பாங்க. இது ஒரு வழி தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் வரிசையா தோஷங்கள் முதல் தோஷம் கண்டுபிடிக்கிறது அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். அதான் இந்த தக்கம் வாசிக்கணுங்கிறது. தக்கம் என்ன பண்றதுன்னா மனுஷனுக்கு அந்தந்த இடத்துல அவர் முக்கிய கூர்மையை ஒருத்தர் அவ்வளவு தக்கதான் மாறுதற்க தக்கம் பண்ணுங்க. அது தக்கம் எதுக்குன்னா நம்ம சாஸ்திரத்துல தெளிவு உண்டாக்குறதுக்காக, அது சண்டை போடுறதுக்கோ இல்ல கெட்ட ஒழிஞ்சு போறதுக்கோ நம்ம உபயோகப்படக்கூடாது. சமயம் பொழுது போகக்கூடாது தக்கத்துல. ஆனா தக்கம் நிச்சயமா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். தக்கம் இருந்தாதான் மேல அந்த புத்தி சக்தியாவது இது என்ன அது என்னன்னு வளரும். அதே மாதிரி நாம கொஞ்சம் அனாத்மா கடகா அனாத்மா பதகா அப்படின்லாம் இருக்கு. அனாத்மா புஸ்தகம் எல்லாம் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றும் அனாத்மா 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 இருக்கு. ஸோ அனாத்மனி கிடப்படாதேடா அத்தியஸ்தான்னு சொல்ல போறீங்களா நீங்க? ஸோ அனுகதமான பதார்த்தங்கள்ல அனனுகதமான பதார்த்தங்கள் எல்லாம் கல்பிதம் என்று நீங்க சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு நான் சொல்லுவேன், கபுத்தம் அசத்து விருத்தம் அசத்து வஞ்சாபுத்திரா அசத்துன்னு இப்படி சொல்லிட்டே போகும். ஸோ இவைகள் எல்லாம் கூட அந்த அசத்துல இவைகளை கல்பிதமோ அந்த அசத்து. ஆனா அசத்துல இந்த என்ன பிரதீதியை மட்டும் வச்சு நீங்க பேசினீங்கன்னா இப்படி ஒரு 6 இடத்துல விசாரம் வருது. ஆக நீங்க சொன்ன அனுமானம் சரியா இல்லையே அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன சொல்லிருக்கா, இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும், கடாதயா பாவகத பிரதிதாதே வஸ்துனி சதி கல்பிதா விபக்தத்வா அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம யதாசமாலாதிகம்னு சொல்லணும். இந்த இங்க நீங்க சொன்ன அனுமானம் சரியா வரல அப்படின்னு பிரமாணமானாங்கிறத அனந்தபோதாச்சாரியர் சொன்ன இந்த பிரயோகம் பண்ண அனுமானத்தை அப்படின்னு கண்டிப்பாரு. அவர் கண்டிப்பது பார்த்தா சரியா தான் இருக்கு. ஏன்னா அவர் சொல்றது விபக்தத்வாதம் சொல்றதா, விபக்தத்வாதம் சுவானுகதே பிரதிபாசை சுவானுகத பிரதிபாசை வஸ்துன்னு இருக்கு. ஸோ அதை வச்சிருந்து அனுகதே அனனுகதான கல்பிதத்துவம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவர் சொல்லிட்டார். யார் கேட்டாரோ
அந்த தேசத்தில் இந்த அனுமானத்தை நீங்க பார்த்தீர்களானால் இப்படித்தான் தோன்றது நமக்கு. ஏன்னா கேது இப்படி இருக்கணும்னு தோன்றது. இந்த கேது இப்படி இருக்கும்னு விட்டுண்டு விபத்தத்வார்த்தனா அனந்த தத்துவார்த்தம் விட்டுண்டு தோஷங்களை சொன்னார். ஆனா இத எங்க தோஷத்தை சொல்லியிருக்கார்? இந்த பரிசிமத்தை கொண்டு சொல்லியிருக்கார். வஸ்துதா இந்த பரிசிமத்துவங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னா விபக்த சப்தேனா, நீங்க விபக்தத்துவங்கிறதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் சொல்லிட்டு அனந்த தத்துவம்னு சொல்லிட்டு, அந்த அனந்த தத்துவம்னு நீங்க எடுத்துக்கிறதுனால்தான் இத்தனை தோஷமும் வருது. நாங்க அனந்தத்துவம்னு ஆனந்த பகவத்தாலே ஒத்துக்காரு. நீங்க விபக்தத்துவங்கிற பதத்துக்கு அனந்த தத்துவம்னு இருக்கணும்னு வச்சுண்டு சாத்தியத்துல பானகத பிரதிபாத்திய வஸ்துனி கண்டிதா இருக்கிறதுனால விபக்தத்துவங்கிறது ஆனந்தத்துவம்னு வச்சுண்டு இத்தனை தோஷங்கள் பட்டியலை கொடுத்துட்டேன். அந்த ஆனந்த பகவத்தாலே போய் கேட்டா என்ன சொல்றார்? விபக்தத்துவங்கிறது அமிர்தத்துவம்னு அர்த்தம் இல்லை. ஆனா விபக்தத்துவம்னு என்ன அர்த்தம்னா சமானத்தாக பேத பிரதியோகிஸ்வரூப வஸ்து பரிச்சேதான்னு அர்த்தம். ஸோ அது என்னன்னா பேத பிரதியோகிஸ்வாருன்னா அதுல தோஷங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சுகமான சத்தாக்கான்னு கேட்டுக்கணும். ஸோ சுகமான சத்தாக பேத பிரதியோகிஸ்வா அப்படின்னு அர்த்தம். இப்படி நீங்க அர்த்தம் சொன்னீங்கன்னா இவரெல்லாம் வருவோம். என்ன கல்பிதமான பதார்த்தங்கள் ஜனங்கள் வர்த்தியத்துவங்கிறதுனால நான் கல்பித்தம்னு சொல்லியிருக்கேன். கடைசியில் இத்தனை தோஷம் நீர் சொன்னதான அனந்த தத்துவங்கிற பட்டமே நான் ஒத்துக்கிறேன். அந்த பட்டம் ஒத்துக்கிறது, இந்த பட்டத்தை ஒத்துனால என்னென்ன தோஷம் வருமோ அந்தந்த தோஷங்கள் நான் சொல்லணுங்கிறது ஒத்துக்கணும் இல்லை. ஏவம் பிரம்மணி அனுகச்சதி கட்டாதிகம் விபத்தியதே சங்கடா சம்பதா இது ஆனந்த போதோக்தமபி நாடு. ஆனந்த போதார்த்த சொன்னதான இந்த ஆன்மாவும் வரைச்சிட்டாங்க. இங்க நம்ம கவனிக்கணும். நியாயாமிரதக்காரர் விபக்தத்துவங்கிறதுக்கு அனந்த தத்துவாத்துன்னு எழுதி வச்சிருக்க. நாம சொன்னோம் வேத பிரதியோகித்துவாத்துங்கிறதுதான் விபக்தத்துவங்கிற பதத்துக்கு அர்த்தம் இந்த மதத்துல. ஸோ அதெல்லாம் நீங்க சொன்ன தோஷங்கள் ஒன்றும் இல்லை. சரி, விபக்த சப்தத்திய சமான சத்தாக வேத பிரதியோகிஸ்வரூப வஸ்து பரிச்சேதத்திய விவக்தி தத்துவா இதான் அவர் சொல்ல நினைச்சு. நான் பிரம்மத்துவம் இது அதே பெரிய பிரம்மத்துவத்துக்கு வாசம் புத்தகம் சொன்ன இடத்துல தெரியும். நக கண்டோகௌ முண்டோகௌ இத்தியாதி இத்தியவமாதி சுவானுகத பிரதிபாதே கோத்வாரு யக்தீனாம் அகல்பிதத்வா விரிதாரா இது வாக்கியம். இப்ப கண்டோகௌ முண்டோகௌ அப்படின்னு சொல்றேன். இந்த கௌனா கோ நமக்குலாம் தெரியும். இதுல கண்டா ஒரு காது கட்டா இருக்கு, இதுல ஒரு வால் கட்டா இருக்கு. வேத பிரதியோகித்துவம் சாதகம் போதுவா அதே உத்தம் இல்லை. ஆக தேச பரிச்சின்னத்தும் கால பரிச்சின்னத்தும் வஸ்து பரிச்சின்னத்தும் இந்த வஸ்து பரிச்சேதா எத்திட்டாவது வேத பிரதியோகித்துவம் पूर्वमेव लिङ्गितम्. घटपटोना इत्यत्र वेदप्रतियोगित्वम् अस्ति घटे, परन्तु प्रत्यारोपे अस्ति तत् पूर्वमेव साधितं तदधिकः अनन्तरभागात् இப்ப நம்ம என்ன சொல்றோம்? கண்டோ கௌஹோ முண்டோ கௌஹோ இதெல்லாம் அனுகதமாக என்ன இருக்கு? கௌஹோ கௌஹோன்னு இருக்கு. இந்த கௌஹோ அனுகதமா இருக்கிறதுனால அனுகத பிரதிபாசை கோத்வாதவு இலட்சியம் அகல்பிதத்வா. இலட்சியெல்லாம் கல்பித்தது கிடையாது. ஏன்னா கோத்வத்துக்குள்ள இதெல்லாம் கல்பிக்கலையே, அதனால இருந்தா நியாயமா உங்களுக்கு எப்படி வந்திருக்கோம்? அனுகதமான பொருட்கள் அனனுகதமானது கல்பித்தம். கண்டோகவோ முண்டோகவோ அப்படின்னால கண்டோகவனா ஒரு பாகம் போச்சு மாசம், முண்டோகம் தண்ணியை விட்டு போச்சு மாசம் வச்சுக்கலாம். இவைகள்லாம் அந்த கோத்வ ஜாதியில இவைகள்லாம் கோத்வத்துல இவைகள்லாம் கல்பிக்கலையே, அது எதிர்காரமாயிடுச்சு அப்படின்னு. இப்ப நம்ம அவங்க சால்வ் திஸ் ப்ராப்ளம். நமக்கு இது கல்பிதமா இல்லைங்கிற, ஆனா இது நிச்சயார்த்தம்னு ஒன்று வேணும். என்ன காரணம்? கல்பிதம்னு ஒத்துக்கோங்க. கல்பிதமும் நிரூபித்து போயிட்டார். கோத்வத்துல கல்பிக்கல, ஆனா என்னென்ன கோத்வங்கிற ஜாத்தியை நம்ம ஒத்துக்கல. வேதாந்தத்துல என்ன ஜாத்தின்னா பிரம்மம் ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் ஒத்துக்க. மற்ற கோத்வாதிகள்லாம் அவாந்தர ஜாதியா ஒத்துக்கல. ஸோ கோத்வம்னு தாங்கள் என்ன சொல்லின்றதோ அது என்னது? கோத்வங்கிறது சாமானியம்,
ஜாதிங்கிறது நிச்சயமேக்கம் அநேகானதம் சாமானியம். சாமானியம் என்னன்னா எல்லா இடத்துலயும் காமனா இருக்காது. வாட் இஸ் காமன் டு எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட்? பிரம்மம் ஒண்ணுதான். தற்சாமானியம் ஒண்ணுதான் ஜாதி எங்களுக்கு. இது கோத்துவம் பதத்துவம் கடத்துவம்னு சொல்றா பார்த்தீங்களா, அவன் சொல்லிக்கிறாங்க. வசதா இருக்கிறதுன்னா தற்சாமானியங்கள் ஒரே ஜாதி. இதை பிரம்மானந்தத்துல விஸ்தாரமா படிச்சிருக்க. நாங்க மட்டும் இல்ல, வையாக்கரமாக இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ஜாதியை பத்தி விஸ்தாரமாக இங்க சொல்லியிருக்க. அதான் சம்பந்தி வேத சத்திவ வித்தியமான வாதிது ஜாதி சத்தியம் சர்வே சந்தாவியவஸ்திதா சா ஜாதி சா மகாசத்தா சாமாபுத்தலாதய அப்படின்னு சா ஜாதி. அது ஒண்ணுதான் ஜாதி. அதான் சத்தா அப்படின்னு. சத்தாங்கிறது எங்களுக்கு யாரு சதுரூபமும் கிடைக்கல. கோத்துவம் தனித்தனியாக ஜாத்தியா ஒத்துக்கல. கோத்திய கல்பித்தம்னு சொன்னா கோத்துவம்னு தாங்கள் எதை சொல்றதோ அது என்ன இல்லையா? ஆமாதான். பிரம்மத்துல கல்பித்தம்னு சொன்னா என்ன தப்பு? ரைட் இல்லைன்னு திரும்ப நீங்க என்னமோ எதிராக வந்துருக்குங்கிற கோத்துவத்துல கல்பிக்கிறது ரைட்டு. ஆனா அந்த கோத்துவம் நீங்க என்ன சொல்றீங்க? கோத்துவங்கிறது தனியா ஒரு உபாதி ஒரு ஜாதி இருக்கிறதாக நீங்க சொல்றேன். நாங்க கோத்துவங்கிறத நாங்க பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கோத்தம் வேற, பசுத்துவம் வேற, ஜடத்துவம் வேற, இது வேற அது வேறையா எங்களுக்கு எல்லாமே பிரம்மம் தான். இப்போ எல்லா பதார்த்தங்களும் பிரம்மத்தையே கல்பிக்காம கண்டோபவு முண்டோபவு வித்தியமாகி சுவாமிதத்தை பிரதிராசை கோத்வாத வியக்தியினால் அகல்பிதத்வாது விதிகாரதி வாக்கியம் சத்தாமானிய அதிரித்த கோத்வாதிதாமானிய அனர்த்திபதமா. சத்தாமானியங்கிற ஒரு பிரம்மங்கிற ஒரு ஒன்னே தவிர அதுக்கு அதிர்ஷ்டமா இருக்கக்கூடியதான கோத்துவம் அஸ்வத்துவம் ஜடத்துவம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அது அதிர்ஷ்டமான ஒரு சாமானியமும் ஒத்துக்கிறேன். அது ஜாதிங்கிறதே கிடையாது. மேலவை சூத்திர பாட்டிக்கல ஜாதிங்கிறது கிடையாது, சமமானங்கிறது கிடையாது. எல்லாம் கிளம்பி எது இருந்தாலும் அவங்க இதை வச்சுக்கவே இருக்கிறது ரொம்ப ஒண்ணுதான் போதும். இது எல்லாம் தோன்றது அவ்வளவுதான். ஜாதி சமவாதம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால தத்தாமானிய அதிரித்த தத்தாமானியத்தை தவிர கோத்வாதி சாமானியம் கோத்துவம் அஸ்வத்துவம் ஜடத்துவம் ஜாதி எதையும் கொண்டு வராங்க. ஜாதியும் ஒத்துண்டோம்னா அதுக்கு நம்ம நிச்சயமா நிச்சயமா நம்ம ஒத்துக்கலைன்னா ஒத்துண்டோம்னா அப்போ நம்ம ஒரு விஷயம் இது ஒரு விஷயம் அப்படியே நம்ம ஒத்துப்போம். பெட்டர் என்ன பண்றது? இது எதையும் ஒத்துக்காதீங்க. ஒத்துக்கணும்னா அவன் ஏன் ஒத்துருக்கான்னு சொல்லுங்க. அந்த காரணம் எங்களுக்கு வேண்டாம். ஜாதிங்கிறது ஏன் அவன் ஒத்துருக்கான்? அப்படிங்கிற ஜாதி ஒன்னு தெரிஞ்சா இன்னொன்னு தெரியணும். ஒரு நாயை பார்த்தா இன்னொரு நாய் அதே மாதிரி இருக்கணும் தெரியணும். எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்? அந்த வியக்தியானது அதுதான் அந்த ஜாதிக்கு வியஞ்சகமாக அப்படின்னு சொல்ல கோத்வாதி அபிபதமேக்கு. ஒருவேளை நீங்க கோத்துவங்கிற ஜாதியை ஒத்துக்க வேண்டாம், கோத்துவம்னு ஒத்துக்குவோம். ஒத்துண்டாலும் கோத்வாதி வியஞ்சகதாவச்சேதக சாமானிய அனபிபதமா அவ்வளவுதான். கோத்வாதி வியஞ்சகதாவச்சேதகமாக இருக்கக்கூடியதான சாமானியத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அனபியுப மாசம் இருக்க அனபியுப தமாசம் இருக்கா பேசணுவாங்க. சுத்தத்துல அனபியுபமா யக்தி விசேஷாமேவ அனவகதானாம் சாத்மாதிமத்வாதி உபாத்யனுகதானாம் அனுகதானாம் தத்யஞ்சகத்வவத். இவ நம்ம சாமானிய பிரத்யாசத்தை சாட்சியில் சொன்ன அழகான 7 சொல்லி ரொம்ப கஷ்டமான பாகம் அது. ஏன்னா அவர் கஷ்டமான விஷயங்களை சிரிப்பாக அது அளவுக்கு பேசியாங்க. இப்ப கோத்துவம்னு என்னது அப்படின்னு ஜவயத்தில் நிற்கிறவருக்கு பேசி சகல கோபுர சீக்கிரம் அப்படின்னு சொன்னோம். இப்ப கோத்துவம்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கோத்துவம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜவயத்தில் அவருக்கு சேர்த்து நித்தில கோபம் கேட்கும். எல்லா கோபமும் இருக்குன்னு தெரியும். அப்ப நமக்கு கோத்தத்துவம் தெரியணும்னா எவ்வளவு கோத்தத்துவம் தெரியும்? உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கோபமும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற தர்மம் தான் அது. அந்த தர்மம் எப்ப தெரிஞ்சப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா கோபமும் தெரியணும். உலகத்துல இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்பதான் நாங்க அங்கே இருக்கோம். பூத பூஜித்தமான காலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கோக்களும் வீட்டத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கோத்தையும் அறிஞ்சிட்டு அதுக்கு பிறகுதான் அதில் இருக்கக்கூடியதான சமம் ஃபேக்டர் நீங்க அறிஞ்சிட்டேன்னா
அப்புறம் தான் கோத்திரத்துவம் உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு சாதாரணமாக புரியாது சார். ஏன்டா எல்லா மனுஷனாலும் தெரியும். பிராச்சீனமா இருக்கக்கூடியதான இருந்த மனசுகளுக்கு நாளைக்கு வர கோ தெரியாது, நமக்கு பழைய கோ தெரியாது. ஒரு வாரம் நீங்க உலகத்தில் இந்த டெய்லி டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு மேனேஜிங் டைரக்டரா போது எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு பார்த்தேன்னா இங்க இருக்கிற கோ தான் பார்க்க முடியும். போன கோக்களை வளர்க்கக்கூடிய கோக்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ கோத்திரத்துவங்கிற ஞானம் வராது. அதை வளர்மையான என்ன சார் பண்ணணுங்க? ஒரு கோவை பார்த்தாலே அதுல இருக்கக்கூடியதான ஜாதி தெரியும். அப்ப கோத்திரத்துவம் தெரியணுமையானால் கவேசன அவருக்கு நிச்சல கோசமோகத்தும் நிச்சல கோக்களும் உங்களுக்கு பிரத்யட்சமாகணுமையானால் உங்களுக்கு சாமானிய பிரத்யாசிக்கு ஒத்துக்கொள்ளணும். இப்படி ஒரு பட்சம், இது பூர்வபட்சம் நான் சொன்னேன். கோத்திரத்துவம் உங்களுக்கு புரியணுமையானால் உலகத்தில் இருக்கக்கூடியதான் எல்லோ கோவும் போனதும் வரப்போறது இருக்கிறது எல்லா கோவும் தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி அது எப்படி அது உங்களால சாத்தியம் இல்லை. ஆனா கோத்திரத்துவ ஞானமும் வருது. நீங்க என்ன பண்ணணும்? இதை வரணுங்கிறதுக்கா ஒரு கோ பார்த்தாலே எல்லா கோவுடைய கர்மமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒத்துண்டாக்கா தான் வரும். சாமானிய பிரத்யாசத்திங்கிறது நெசசிட்டின்னு பூர்வபட்சத்துல நான் என்ன சொன்னோம் தெரியுமா? நான் வேண்டாம் பார்த்தேன். வேண்டாம் சொல்லிட்டா எப்படி ஞானம் வருங்க? நான் சொல்றேன் வழி. கோத்வம் என்ன? கோவர்த்த அந்த ஜாதி உங்களுக்கு தெரியணும். கோத்வர்த்தம் அது என்னன்னு எப்படி தெரியும்? இந்த கோ பார்த்தா தெரியுது. கோத்வத்துக்கு வெள்ளடா வச்சு இடம் அதே அறியப்படும். அது எதை கண்டால் அது அறியும், அறியப்படணும். அது என்னது? இந்த வியக்தி. வெள்ளடா வச்ச இடம் கோ வியக்தி. அது போதும். வியக்தியை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். ஒரு வியக்தியை பார்த்தாலே உங்களுக்கு கோத்திரம் தெரியும், கோத்திரத்துவம் தெரியும் போங்க அப்படின்ட்டேன். இல்லைன்னா இதுக்காக நீங்க சாமானிய பிரத்தியாசி ஒத்துக்கொள்ள வேண்டியது இல்லையே அப்படின்னு சமாதானம் தெரிவித்தான். இப்படிதான் ஒரு 7 சமாதானம் ஒரு சொன்னார். அது இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்றாரு. அங்கே எதை சொல்றாரோ அது இங்கே தெரிவிக்கிறாரோ. கோத்வத்திய அபிபதி கோத்வாதி வெங்கடாவச்சேதக சாமானிய அனபிபதமா. கோத்வாதிகளை வெங்கடாவச்சேதம் கோத்வாத்தை காட்டக்கூடியதான இன்னொரு சாமானியம் இல்லை. அப்ப இது சாமானியம் வியக்தி விசேஷானமேவ அனனுகதான. அந்தந்த வியக்தி அனுகதம் இல்லை. ஒரு வியக்தி ஒண்ணு கருப்பா இருக்கும், ஒரு பசுமாடு ஒண்ணு வெளுப்பா இருக்கும், ஒண்ணு குண்டா இருக்கும், ஒண்ணு ஒல்லியா இருக்கும். எப்படி அனுகதானம் தாத்மாதிமத்வாதி உபாதி அனுகதானாம் இல்ல தாத்மாதிமத்துவம் பூரா கப்பத விட்டானா நீங்க சொன்னார் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதையோ நீங்க தத்துவத்து அது எப்படி நீங்க கம்மனு நாம ஒத்துன்னு இருக்கோமோ அந்த யக்தி விசிஷ்டமாகவே அந்த தத்தாமானிய அந்தந்த விவகாரத்தை உண்டுபடும். அதனால இந்த கண்டோகோ முண்டோகோங்கிற விவகாரங்கள் எப்படி அந்த யக்தி விசேஷத்தினாலேயே உண்டாகுது. அசையேவா இப்படி சொன்னதனாலேயே இப்ப நம்ம இப்படி இது சமாதானம் சொல்லிட்டோம். அசையேவ கட்டாதிகம் தத்ரூபே கல்பிதம் பிரத்யேகம் ததனுவித்தேன பிரதீயமானது. கட்டாதிகள்லாம் தத்ரூபத்துல கல்பித்தான். ஏன் கடத்தன் படத்தன் அப்படின்னு சொல்றத அது சேஷம் அனுமானம் வேற விதமா சொல்றோம். ஆனா இவரு இருக்க ததனுவித்தேன பிரதீயமானப்ப பிரத்யேகம் சந்திரானுவித்த ஜலதரங்க சந்திராவது. ஒவ்வொரு அலையிலையும் சந்திரன் காணப்படுறார். ஆனா எல்லா சந்திரனும் யாரு? மேல ஆகாசத்தில் இப்படி பிரம்மசித்திகாரோக்தமதி சாப்பு. ஆச்சாரியாளுக்கு முன்னால் இருந்தவர் பிரம்மசித்திங்கிறவர் மண்டன் மிஸ்டர். அவர் சம்சாரிகம்னு சொல்லலாம். அதனால முன்னாள் இருந்தாரு. அதனால பிரம்மசித்திக்காரர் அவர் யூனிவர்சிட்டி உள்ளவான்னு சொல்றாரு. யூனிவர்சிட்டி வேற இருக்காதுன்னு அத்வைத்தியாம இருக்கலாம். அவருக்கும் அத்வைத்தான் புரியும். ஜெனரலா பாத்தீங்கன்னா நையாயிக்கால் எல்லாமே அத்வைத்திய. பாத்தீங்க நையாயிக்காக அத்வைத்தா ஞான சாஸ்திரம் எதுக்கு எழுதியிருக்கா? இந்த சாஸ்திரம் நல்லா புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்காரு. வசதாக எழுதல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவளுடைய ஹிருதயத்தில் என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்வைத்தம் அபிப்பிராயம். இது மேல 2-3 இடத்துல பிரம்மானந்தரே சொல்ல போற நீதிக்காரர் சொல்ற பிரியோகத்துல அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் மார்க்கெட் வடிகட்டிய வகித்திருக்கேன் தயார். நாங்க இந்தியெல்லாம் கூறு கட்டி இருக்கிறோம். அதனால
சொல்லுங்க, எங்களுக்கு அதை பத்தி எனக்கு என்ன வேண்டாம் வராம போங்க. ஸோ எங்களுக்கு பக்கத்துல என்னடா இங்க சின்ன சின்ன வரித்திருந்து இம்போர்ட் பிசினஸ் பண்றோம், அது அதை பத்தி நமக்கு வேண்டாம் அப்படின்னு வேதங்கள் சின்னதா சொல்லணும்னு சொல்ல வஸ்துதா உதயநாச்சாரியாரு நையாய்க்காரு எல்லோரையும் யோசனை பண்ணி பார்த்தேன்னா அவருடைய பரம தாத்பரியம் அத்வைத்தத்துல இருக்கு. அதை வச்சுட்டு மேலோட சாதாரணமா வச்சிருக்காரு. அதனால இங்க வர வச்சிருக்க பிரத்யேகம் சஞ்ஞானவிந்தவர் இது பிரம்மசித்திகாரோக்தம் அப்படி சாது ஏன்னா இங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க கீழே பதில் தெரிவித்தோம். நானும் இதுக்கு மேல சதசத்திய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான அனுவருத்தஸ்ய சப்தைகம்யஸ்ய கதம் கடத்தம் இத்தியாதி புத்தி விஷயதாஸ்யா. இங்க கொஞ்சம் பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பரிசீலனத்தோம்னு சொல்லி அதை ரொம்ப புத்திக்கு சமப்படுத்தி தேக பரிச்சேதம் என்ன, கால பரிச்சேதம் என்ன, வஸ்து பரிச்சேதம் என்ன, எப்படி இதெல்லாம் நடந்து தீரவணம் பண்ணி பார்த்தோம். இதுக்கு மேல இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நமக்கு சொல்ல போறாரு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அப்பப்போ வரக்கூடியதான விஷயங்கள், உபயோகப்படுத்தக்கூடியதான விஷயங்கள் இங்க சொல்ல போறோம். இதுல என்னன்னா சதத்தம் கடத்தம் படத்தம்னு தோன்றுறதுன்னு நீங்க சொன்னீங்க. இந்த அடிப்படையில இவ்வளவு தூரம் நம்ம விசாரம் பண்ணிக்கணும். ஆனா கடத்தம்னு தோன்றது அந்த தன்ங்கிறது பிரம்மம் தானே. ஏன்னா பிரம்மம் விட்டுட்டு பிரம்மத்துல தன்னு தோன்றது, அந்த தத்துன்னு தோன்றதுன்னா பிரம்மம், பிரம்மத்துல கடமை எல்லாம் சொல்லணும். இது சத்துங்கிறது பிரம்மம் உங்களுக்கு யார் சொல்லலாம்? என்ன தோன்றது? சத்துன்னு தோன்றது. சத்துன்னு தோணுன்னா என்ன அர்த்தம்? சத்தியம் அர்த்தம் தான். கடம் பிரம்மம் தெரிவித்து பிரம்மத்தில் தோன்றதுங்கிற ஏன்னாப்பா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னேன்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சத்துதாங்க. இப்ப சத்துரூபமானது பிரம்மம் ஆச்சு. இப்ப பிரம்மம் சத்துன்னு தோணாலும் வேணா அசத்துன்னு நான் சொல்லணும். இப்ப சத்துன்னு சொன்னீங்க பிரம்மன் தானே எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அவன் சொல்றா அப்படின்னா ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாதுங்க? பிரம்மம் தோணுங்க, தோணும் பிரம்மம். அதுவே தோணும். ஏன்னா பிரம்மம் தோணக்கூடாது, தோணக்கூடாது. ஏன் தோணாதுன்னு இந்த பொருள் எனக்கு தோன்றது, இது எனக்கு தோன்றது, இது எனக்கு தோன்றது. நான் கண்ணால பார்க்கிறேன். ஏன் கண்ணால பார்க்கிறேன்? அதுல ரூபம் இருக்கு. ரூபம் இருக்கிறதுனால என் கண்ணை தெரிவிக்கிறது. சப்தம் இருந்தால் காது தெரிவிக்கும், வாசனை இருந்தால் மூக்கு தெரிவிக்கும். இந்த பிரம்மத்துல ஏதாவது இருக்க அசப்தம் ரூபம் ஏயம் ததா அரசம் நித்தியமகந்தவச்சயது. சப்த ரூப ரசம் கந்தம் எனக்கூடியதான 5 விசேஷ குணங்களும் இல்லை. ஏதாவது ஒரு விசேஷ குணம் இருந்தால் ஒரு புலன் அதை அறியும். ஒரு புலனுக்கும் அறிவுக்கு 8வது பிரம்மம். அதனாலதான் ஏகதப்பிரம எந்திரம் அப்படின்னு அப்பிரமேயம்னு ஒரு நீங்களே சொல்லி கொடுத்துருக்கு. அன்னைக்கு அப்பிரமேயம்னு சொல்றேன். இன்னைக்கு அத்துங்கிறதுனால தோன்றது இப்படி கூறுவது எங்களுக்கு புரியப்படாதுங்கிறதுக்காக கேட்டுக்கலாம். விவகாரம் என்னென்ன? அப்புங்கிறது பிரம்மம் இல்லை. ஏன்னா அது தோணாது. ரூபாதி ரஹிதஸ்ய சதசத்தியம் பிரம்மணா ரூபாதி ஹீனஸ்ய. இல்லப்பா ரூபாதி ஹீனம் சில இடத்துல ரூபாதி ஹீனமா இருந்தாலும் சில இடத்துல தோணட்டுமே என்ன? ஏன்னா இந்த சில இடத்துல 6th சென்ஸ்னு ஒண்ணு சொல்றான். இது நீங்க புதுசா ஒண்ணும் சொல்லல. அளவுக்கு பிரத்தியாசத்தையும் ஐயாயிரம் அன்னைக்கே சொல்லிக்கலாம். 6வது அறிவு என்னத்த அறிவு? 5 அறிவையும் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. 6வது அறிவு இருக்குங்கிறான். அது இவன் தான் யூஸ் பண்ண இருக்குதா? அது ஐயாயிரம் முன்னாலே யூஸ் அளவுக்கு பிரத்தியாசத்தி, சாமானிய பிரத்தியாசத்தி, யோகிட பிரத்தியாசத்தி, ஞான லட்சணா பிரத்தியாசத்தி எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. புதுசா நம்ம வார்த்தை தான் உபயோகிச்சுட்டு இருக்கோம். வார்த்தையை உபயோகப்படுத்தி இது புதுசுதான வார்த்தை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த வார்த்தையை பிராச்சீனால் உபயோகப்படுத்திட்டா இருக்கட்டும். ஆனா என்னென்ன அந்த பிரம்மம் தான் சத்துன்னு தோணுட்டுமே. இவைகளுக்குள்ள ரூபரசாதிகள் இல்லாத தோணட்டுமே. தோணப்படாது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஏண்டா அஜ்ஞானேன ஆவருதம் ஞானம். இந்த அஜ்ஞானமானது இந்த பிரம்மத்தை மறைச்சிருக்கு. எது வரைக்கும் மறைச்சிருக்கு? ஞானம் வர வரைக்கும் மறைச்சு. உங்களுக்கு எது வரைக்கும் நீங்க சம்சாரத்துல இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பிரம்மம் தோணாது. தோணல. நீங்க சம்சாரம்னா இந்த சம்சார தசையில இருக்கீங்களா, முக்தி தசையில இருக்கீங்களா? முக்தி தசையில் நீங்க இருக்கீங்கன்னா நமஸ்காரம் பண்ண தயாரா இருக்கேன்.
யார் சொல்றது? நான் முட்டு இல்லைன்னு யாரா சொல்ல வேண்டாம். சொன்னேன்னா அப்புறம் நீங்க முட்டை இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தியாமதம் தத்தியமதம் அவிஜாதம் விஜானதம் விஜாதம் அவிஜானதம். ஸோ நீங்க முக்தரா இருக்கேன்னு நான் முக்தன் ஆயிட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. நான் அமுக்தன்னு சொல்லணும். சம்சார தசையில இருக்கணும். சம்சார தசையில் நீங்க இருக்குல்ல, நான் ஆமா சார் உங்களுக்கு பிரம்மம் தெரியக்கூடாது சார். ஏன்னா சம்சார தசையில இருக்கிற பரியந்தம் பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கு அஜானத்தினா. எப்படி சார் ஜெகத்தன்றது சத்து தோன்றது? சத்து தோன்றதுன்னு அமிர்தமான பதார்த்தம் சத்துல மற்றதா இருந்தாலும் கல்விதமா இருக்கு. சொல்றது பார்த்தேன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கு சார். வச்சுல நீங்க முன்னால பழைய நோட் எடுத்து திருப்பி பார்த்தேன்னு ஆனால் அப்பதான் தெரியுது. பூர்வாபர விரோதம் பேசினா அது இல்லைன்னு அர்த்தம். நம்ம இல்லை சர்வத்திய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆமிருதஸ்ய. இன்னொன்னு ஜடத்தன்மை பகத்தன்மைங்கிறதுல இந்த தோன்றதுல இந்த சமையல பிரம்மம் தோணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார். என்ன சப்தைக்க கம்மிய அது பிரத்யத்தினால தோணாது சார். அது எதுனா தோணும்? பிரம்மம் எதுனா தோணும்? சப்தத்தினால்தான் தோணும். அவனுக்கு ஔபனிஷதம் புருஷம் புருஷாமி. உபனிஷதீக சமாளிக்கணும். வேற எதனாலுமே தோணாத. உபனிஷத்தும் பிரத்யத்தும் சேர்ந்தோ உபனிஷத்து ஆனா இந்த கதையே கிடையாது. வரதுன்னா எதுனாலும் சப்தத்தினால் மட்டும்தான் காணப்படும். கதத்தன் பகத்தன்கிற எப்படி சத்து தோற்றம் தோண முடியாது. ஏன் ரூபாய் ரகிதம் தோண முடியாது. ஆசம்சாரமாக ஆவரணம் தோண முடியாது. ஒருவேளை ஏதோ வைத்தால் தோணுமையானா சப்தைக்க சமதி சப்தத்தினால் மட்டும். அதுவும் சப்தம்னு சொன்னா சாதாரண சப்தம் இல்லை. வேற வைதிக சப்தம். வைதிக சப்தமே அக்னிகளை கூட வரைக்கும் கதையை கொண்டு வராதீங்க. உபனிஷ சப்தம். உபனிஷத்துலயும் வேற ஏதோ சப்தங்கள்லாம் கிடையாது. மகாவாக்கியார்த்தம். மகாவாக்கியங்கள்னாலதான் தோணும். மகாவாக்கியம் தத்துவபுத்தியாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா அனம் பிரம்மாசம் இவ்வளவுதான். இந்த நாளுக்குள்ள ஏதாவது ஒண்ணுல தோண்டலாமே தவிர எல்லாத்துலயும் வராது. இப்ப கதத்தன் பதத்தன்றது தோணித்தான் பிரம்மம். அதனால இதை கல்பிக்க சொல்ல பார்க்கலாம். பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆமிருதஸ்ய தத்விஷ ரம்யஸ்ய கதம் கடத்தம் இத்தியாதி புத்தி விஷயதாஸ்ய. என்னமா ஆச்சு? ஒருவேளை ஆச்சுன்னு வச்சுக்கோ. தகாத்த घटो अनित्य इत्येन घटगत अनित्यता इव. घटो अनित्याன்னு இங்க சொல்லு. घटமானது அனித்தியமான பொருள் அப்படின்னு. இந்த அனித்தியத்துவம் எங்க இருக்கு? घटத்துல இருக்கு. घटம் அனித்தியமாக இருப்பதனால घटத்தை அனித்தியம் என்று சொல்லு. அதே மாதிரி घट சன்னித்தியனேனாபி घटगतமே சத்துவம் இருக்கு. घटो அனித்தியான்னு சொன்னேன். அப்ப அனித்தியான்னு என்ன சொல்ல? குடத்துல அனித்திய குடம் அனித்தியமா இருக்கிறதுனால கடோ அனித்தியான்னு தோணுச்சு. அதே போல கடத்தம் ஏன் தோன்றது? கடம் சத்தா இருக்க சத்து. கடத்துக்கு சத்துல கட கல்பித்தம்னு சொல்லு. ஒரு மாதிரி பேசணும் சார். அமைச்சிருக்க இருந்தாலும் சமயம் மாட்டலாடுங்கிறது நியாயமா இருந்தேன். கடோ அனித்தியான்னு சொன்னா கடத்துல அனித்தியத்துவம் இருக்கு. அதுதான் கடோ அனித்தியான்னு சொன்னேன். ஒத்துனேன், நல்லா இருக்கு. அதே மாதிரி கடத்தன்னு தோணிச்சுன்னா கடத்துல தத்துவம் இருக்கு. அதனால கடத்தன்னு தோணும். கடத்துல தத்துவம் இருக்குன்னு ஒத்துண்டா என்ன சார் ஆச்சுன்னா துவைதம் வந்துருச்சு. கடத்துல தத்துவம் இருக்கு. கடம் தத்து, பணம் தத்து, பிரம்ம தத்து, கடமும் தத்து, துவைத்தம்னா சத்தியா. அப்படி தெரிஞ்சது பிரம்மம் தான் தத்து, கடமெல்லாம் இங்கு எங்கல எப்படி தெரிய வரும் அப்படின்னு ததாக घटो अनित्या इत्यनेन घटगत अनित्यता इव घटत्वम् इत्यनेनापि घटगतमेव सत्त्वं दृश्यते. इसके மேல அவர் சொன்னார், நக ஸ்வரூபேண அப்பிரத்யக்ஷஸ்ய ராபோः சந்திராவஸ்தேன இவ பிரம்மணோபி घटाद्यवस्तेन इव பிரத்யக்ஷதா. இதுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகலாம்னு பார்க்கணும். முதல்ல இது வரைக்கும் கடத்தன்னு வர காலத்துல சதி கடா அத்தியஸ்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். வசூலி சத்து தான் இருக்கு, அதுல கட்டம் இல்லை சார். சத்துல கட்டம் இருக்குன்னு சொல்லணும். நியாயமா நீங்க எப்படி சார் புரிஞ்சுருக்கு? கடத்தன்னு குடத்துல சத்து இருக்குன்னு புரிஞ்சுருக்கு.
கடே தத்துவமஸ்தி லௌகிக ஞானம் இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்ற சாஸ்திரத்துல வச்சு சத்துல தங்குறான். மாறி சொல்லிட்டு இருக்கான். கேட்டா ஆதி வாசனையா வேதம் தப்பா புரிஞ்சுட்டு கேட்கலாம். எது தப்பு எது ரைட்டு தெரியல, நமக்கு விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு தப்புங்கிறது தோணவே தோணாதான். தோணாதுன்னு ஒருவேளை தோணினா அது இருக்குன்னு சொன்னா நடப்புல தத்துவம் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. இத கம்பேர் பண்றதுக்காக நீங்க வேற ஒரு விதமா சொன்னீங்கன்னா, பிரம்ம தோணாதான் தானா இருந்தா தோணாது, இன்னொருத்தரோட சேர்ந்தா தோணும். எங்காச்சும் பையன் ரொம்ப தவிர்த்துட்டேன், தனியா அந்த ஒரு ஜனகம் பக்கத்து குழந்தையோட சேர்ந்தாங்கன்னா அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க. அதே மாதிரியே வெறும் பிரம்மம் தோணாது, குடத்தோட சேர்ந்த பிரம்மம் தோணும். கடத்தங்கிறது வெறும் பிரம்மம் தோணாத போனாலும் இன்னொன்னோட சேர்ந்தா தோணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? இங்கே ஒரு இப்படி தான் தெரியாத பொருள் இன்னொன்னோட சேர்ந்தா தெரியுமா? அங்க எங்கேயாவது எக்ஸாம்பிள் இருக்கா உலகத்துல? ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா நான் ஒத்துக்கிற சுவாமி அப்படின்னு. அதுவா இப்ப ராகு தெரியல, உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் மேல போய் காக்கல, சுக்கிரன் தெரியல, செவ்வாய் தெரியல, ராகு தெரியல, கேது தெரியல, தெரிய மாட்டார். ஆனா எதுக்குமே தெரிய மாட்டார். எதுக்கே தெரியுமா இருக்குன்னு சொல்லு. அதுவா ராகுகிரஸ்த திவாகரங்க சூரிய மண்டலத்துல சூரிய கிரகணம் வந்தது, சந்திர கிரகணம் வந்தது. அந்த சந்திர கிரகணம் வரும்பொழுது அந்த சந்திரனை மறைச்சு நிற்கிறது. எது மறைக்கிறதோ அப்ப சந்திரன் தெரியும். முதல்ல முழுக்க தெரிஞ்சது பௌர்ணமி பார்த்துட்டே இருக்கு. அந்த கிரகண காலம் வரும்பொழுது சந்திரன் கொஞ்சம் 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 கொஞ்சமா பறந்து அதுக்கு மேல இருட்டு வந்துச்சு. அப்ப சந்திரன் இல்லாம போட்டு மறுபடியும் அப்படியே நழுவி வந்துட்டு சந்திரன் தனியா இருக்குங்க. அந்த சந்திரன் எதை பிடிச்சிட்டு இருக்கோ கருப்ப அந்த ராகத்துக்கு தானே நீங்க ராகுவை சேர்த்து விட்டுருங்க. ராகுவானவர் தனியாக காணப்படாத போதிலும் சந்திர சம்பந்தமாக இருக்கும்போது அவர் காணப்படுறாரோ இல்லையா? இது நீங்க பார்த்துட்டு இருக்கிற எப்பொழுது ராகு தனியாக பார்க்கப்படாத இருந்தாலும் சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கும்போது எப்படி பார்க்கப்படுகிறாரோ அதே விதமாக பிரம்மமானது நேராக உங்களுக்கு தனியாக பார்க்கப்படாத போதிலும் கடப்படம் முதலிய பதார்த்தங்களோடு இருக்கும்போது கடத்தன் படத்தன் வெறும் தன்னும் தோணாத வெறும் சத்தம் அப்படிங்கிற ஏன்னா பைத்தியம் நடக்கும். கடத்தன்னு சொன்னா ரைட் எடுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? கடப்படாதவர்களோடு சேர்ந்து தப்பு தெரியலாம். தானாக தனியாக காணப்படாத போதிலும் இன்னொரு பறவோட சேர்ந்து காணப்படுறதுல தப்பிடம் இல்லை, லோகத்துல காணப்படுகிறது அப்படின்னு. ஸ்வரூபேண அப்பிரத்யக்ஷஸ்ய லாபோ சந்திராவச்சேதேன இவ பிரம்மணோபி கடாத்யவச்சேதேன இவ பிரத்யக்ஷதா இது வாக்கியம். என்ன சொல்ல போறேன்? இதுக்கு இவன் ஒத்துக்கூடாது, பூர்வப்பட்டு ஒத்துக்கூடாது. ஒத்துனா அவனுடைய வட்டம் போடும். அவன் சொல்ற சப்தாத்யவச்சின்னத்யாபி ஜகநாதே சாமத்வா வியாபாரா சிவபாரதம். ஆகாசம் நமக்கு கேட்கப்படுகிறதோ இல்லை, ஆனா சப்தத்தோடு சேர்ந்த ஆகாசம் கேட்கப்படும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனியாக அது கேட்கப்படாத போனாலும் இன்னொன்னோட சேர்ந்தா அது அறியப்படும். நீங்க வெறும் பிரம்மமானது காணப்படாத போதிலும் கடாதியோட கூடியிருக்கும் பொழுது அது எப்படி காணப்படும் என்று சொல்வீரையானால், அப்ப கேவலமான கயனமானது காதால அறியப்பட முடியாத போனாலும் சப்தத்தோட சேர்ந்து இருக்கும் காலத்தில் ஆகாசமும் நமக்கு காதால அறியப்படணும். என்ன சொல்றேன்? இது இருந்து அது என்ன சொன்ன வைலட்சணம் நீங்க சொல்லி அதனை முடியாது. சப்தாத்யவச்சின்னத்யாபி ஜகநாதே ராவணத்வா வியாபார. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இருக்குங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வெறுமனை காணப்படாத போனாலும் சந்திரனுடைய சம்பந்தத்தோட ராகு காணப்படுவார்கள். நீங்க என்ன சொன்னேன்? அது காணப்படப்படாது அப்படின்னு தான் இங்கே தகராறு வருது. சப்த சம்பந்தத்தோட கூடியதான ஆகாசமும் காதால கேட்கப்படட்டும் அப்படின்னு சொன்னேன். இதை ஒத்துக்கிறதா அதை ஒத்துக்கிறதா? இங்க ஒரு திருஷ்டாந்தம் சொல்றது, அதுக்கு ஒரு பாகம் ஒண்ணு சொல்றது, எதனால எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டையும் நான் சொல்றது நான் ரைட்டுக்கிறோம், நீங்க சொல்றது தப்பு. பாகம் இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, ராகோஸ்து தூரதோஷேன அஜ்ஞாதஸ்ய நீலஸ்ய யோக்யஸ்ய
சுக்லபாஸ்வர சந்திர சம்பந்த சாட்சுகதா யுக்தா. ராகுவுக்கு அவர் பைமேட்டர் கருப்பவர், ராகுவானவர் கருப்பு. அதனாலதான் அந்த கிரகங்கள் சொல்லும்போது நீல ரூபத்திய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 70 கோத்திரம் வருது. இந்த நவகிரகங்களுக்கு சொல்லப்படுது அப்படியெல்லாம் கோத்திரம் கலர் நீல புஷ்பம் நீலகண்டம் எல்லாம் இருக்கு இருக்கட்டும். ராகோத்து தூரதோஷேன அஜ்ஞானத்திய நீலத்திய நீளமா இருக்காரு கருப்பா. நீலத்தியான ரூபம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. நீளமா கம்ப்ளீட்டா கருப்புன்னு அர்த்தம். கருப்பா இருக்கவர் யோகியத்திய, அவர் யோகியர். யோகியன சத்துராதி யோகியனா இருக்கு, கண்ணால் அறியக்கூடியவர். அவர் சுக்லபாஸ்வர சந்திர சம்பந்தா, சந்திரனுடைய கலவரம்னாக்க வயவலையன்னு இருக்க, அவருடைய சம்பந்தம் இருக்கிறதுனால சாட்சுகதா யுக்தா. இந்த உக்தான்னு இருக்கு புத்தகத்துல, சாட்சுகதா யுக்தா. அது சாட்சுதா கண்ணால அகப்படலாம். அவர் ராகுவானவர் சந்திர சம்பந்தத்தினால் கண்ணால அகப்படலாம். ஆகையால் அது அழித்துட்டார். ஆனா பிரம்மமானது அவருக்கு பிரத்யேக யோகியதை இல்லை. ஆகையால் அவர் அகப்பட மாட்டார். தன்கடாங்கிறதுனால அவர் அகப்பட மாட்டார். அவர் அகப்பட்டால் அப்புறம் அவருக்கு அனுகிதமான பதார்த்தங்களும் இல்லைன்னா அனங்கதம் ஆகையால் இதெல்லாம் கல்விதம் இல்லை, அதையே வேண்டாம். சோ சம்சாரம் உங்களுக்கு சம்சாரம் இருக்கிற பரியத்தம், உங்களுக்கு முக்தி வர பரியத்தம் இந்த அனுமானம் சரியாக. உங்களுக்கு மோசம் வந்தப்பறம் நீங்க என்னோட போயிடுங்க. ஆகையால் இந்த அனுமானம் சாத்தியத்தை சாதிக்காது அப்படின்னு சொன்னாலே பார்த்தோம். இது யுக்தா இது என்ன சொல்ற, யதா சதாத்மனா ந பிரம்மணா மூலாஜானேன ஆவருதத்வம். இது பார்க்கணும். நமக்கு ஒண்ணு தெரியணும், பிரம்மமானது எப்படி இருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானமானந்தம் பிரம்மா. பிரம்மமானது சதுரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் அனந்த ரூபமாகவும் இருக்கு. இதுல சத்தே சித்து சித்து அனந்தம் ஆனந்தனே ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தங்களுக்கு வெவ்வேறு ஒரு பொருள் தான். ஒரு பொருளாக இருந்த போதிலும், ஒன்றாக இருந்த போதிலும் இந்த அஜ்ஞானம் என்ன பண்றதுன்னா, நமக்கு அதுல இருக்கக்கூடியதான ஆனந்தாம்சத்தை மட்டும் மறைக்கிறது. அதுல இருக்கக்கூடியதான மற்ற அம்சங்களை நமக்கு மறைக்க. அது ஒருத்தர் பார்த்தா ஒரு கோவில் தெரியும், ஒருத்தர் வர தெரியாது அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப மனிதர்கள் அதை பார்த்தா எல்லாமே தெரியாது. கண்ணாடி போட்டு இருக்கார், அழகா இருக்கார், மண்ணத்தோட கிட்டதா இருக்கார், எவ்வளவு வேட்டி கட்டிட்டு இருக்கார், எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரியாத அம்சம் இருக்காங்க சார். அவருக்கு சாகித்யம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அவர் மணியாரக்கம் படிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? அது இன்னைக்காக பாடம் சொன்னாரு. ஏன்னா இல்ல ஏதாவது கோட் பண்ணார், பார்த்திருக்கா அவர் வச்சுங்க. அவருக்கு வியாக்கரணம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக நீங்க பார்த்தப்ப ஏதோ கோட் பண்றத முதல் எப்படி அப்படின்னு லக்னத்துல செவ்வா இருந்தாங்க, அவர் கடினமா பேசுவார் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க, புரிஞ்சு போயிட்டீங்க. அப்புறம் ஜாதகத்துல அவருக்கு போவேன். ஆனால் அவரை பத்தி நீங்க பார்த்து பழகி ரொம்ப நாள் இருந்தாலும் அவருக்கு என்னென்னது தெரியும் என்று எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொருள் அறியப்படணும், ஏன்னா எல்லாம் அறியப்படணும்னு நிர்பந்தம் இல்லை. சிலது அறியப்படலாம், சில அம்சங்கள் அறியப்படாமல் போகலாம். இந்த பிரம்மத்துக்கு நிரவயமாகவும் நிராகாரமாகவும் இருந்த போதிலும் இந்த அஜ்ஞானத்துக்கு ஒரு விசித்திரமான ஒரு சக்தி இருக்குதார். என்ன சக்தி தெரியுமோ? நான் அது பிரம்மத்தினுடைய சதம்சத்தை மறக்கல, சிதம்சத்தை மறக்கல. எதை மறக்கிறதுங்க? ஆனந்தாம்சத்தை தான் மறக்கிறது. அதனால்தான் நமக்குள்ள அமம ஆனந்த் இல்லைன்னு அம்சம் நமக்கு இல்லை. அமமத்தின்னு சொல்லிடுது, எனக்கு தெரியுது. நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. நான் தோணுகிறேன், எனக்கு தோற்றம் இருக்கு. ஆனா ஆனந்தங்கள் அதுலயும் கொஞ்சம் ஆனந்தம் இருக்கு, பூர்ண ஆனந்தம் தெரியும். அதனால சதம்சம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா தோன்றதுன்னு சொல்லிட்டேன்னா சக்தி கல்விதம் ஆயிடுதுன்னு எனக்கு சமாப்தி என்ன அது எப்படி வரும், என்ன ஏதுங்கிற முக்கியமான விஷயங்கள் மேல சொல்லப்பட இதை அடுத்த வாரம். இது பிரம்மம்னு என்னது, அந்த பிரம்மமானது நிராவயமாகவும் இருக்கு. ஆனா அதுல சதுரூபம் சிதுரூபம் ஆனந்தத்துவம் இருக்கு. ஆனா இந்த மாயையானது ஆனந்தாம்சத்தை மட்டும் மறைக்கிறது, சதம்ச சிதம்சத்தை மறைக்கல. ஆனா அது சதுரூபமானது எப்படி கண்ணுக்கு காணப்படலாம், அது நிரவயமா இருந்தா நிரூபமா இருந்தா எப்படி காணப்படும்,
இப்படி எல்லாம் மேல டிஸ்கஷன். ஆனா இதெல்லாம் அப்பெண்டிக்ஸ் அனுபந்தமாக வந்ததான விசாரங்க முக்கியமான பரிசுத்தத்தை போயிடுது. ஆனா இது நம்ம எதுவும் 38 வருஷம் இந்த ஞானம் வராது. இதெல்லாம் இப்படிப்பட்டதான விசார கிரந்தத்துலதான் வரும். நிரூபமா இருந்தாலும் எப்படி பிரத்யேகமாக எந்த ஒரு தேர்ந்தெடுத்தாலும் தேடினா கிடைக்காது. இது நடுவில் இதெல்லாம் வித்வான்கள் சம்பந்தத்தினால அப்பதான் தோணும் நமக்கு வித்வான்கள் யார எவ்வளவு மருத்துவ மகாத்மாக்கள் அவளுடைய சங்கத்தினால்தான் நமக்கு தெரியும். அடுத்த வாரம்